தொண்டைக்கு நல்ல ஒரு இதமா மூளைக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய கற்பூரவள்ளி மசாலா டீ எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டீ உங்க வீட்ல நீங்க போட்டுட்டு இருந்தாலே போதும், அந்த வீடு முழுவதுமே அவ்வளோ ஒரு நறுமணம் வீசும். போடும்பொழுதே அவ்வளோ ஒரு நறுமணம் வருதுன்னா அதை குடிச்சா எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியா இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம பனிகாலங்கள்ல மழை காலங்கள்லாம் ஏற்படக்கூடிய அந்த சளி இருமலையும் இது போக்கும். அவ்வளோ ஒரு அட்டகாசமான டீ எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கேன். இது சாதாரணமா ஒரு சின்ன தண்டை கிள்ளி வீட்டுல ஒரு தொட்டியில நட்டாலே போதும், அவ்வளோ அழகா செழித்து வளரும். நிறைய பேர் வீடுகள்ல கற்பூரவள்ளி வளர்க்கறது ரொம்ப நல்லதும் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல அதிகப்படியான மருத்துவ குணங்களும் இருக்கு. அதே சமயத்துல இது சளி இருமல் காய்ச்சலை மட்டும் போக்குறதோடு மட்டும் இல்லாம உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும், உடம்புக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு அந்த கை கால் வலி முதுகு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுறாங்கன்னா அதையும் சரி செய்யும். முக்கியமா உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாயு தொந்தரவு சரி செய்யும், செரிமான பிரச்சனையையும் சரி செய்யும். இப்ப இதுல இருந்து நான் இன்னைக்கு 2 பேருக்கு தேவையான அளவுக்கு டீ போட போறேன். அதனால இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய இலை ஒரு 8 ல இருந்து 10 போல எடுத்துக்கலாம். தாராளமா நல்லா கழுவிட்டு பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு உரல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்ப இதுல ஒரு 2 ஏலக்காய் போல சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 மிளகு சேர்த்துக்குங்க. அந்த ஏலக்காய் உள்ள இருக்கக்கூடிய அந்த விதை நல்ல பொடியாகிற அளவுக்கு நல்லா நசுக்கிங்க. அப்பதான் அதனுடைய அந்த நறுமணம் ஃபுல்லா நல்லா இறங்கும். இப்ப பாருங்க இந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததா கூடவே இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய இஞ்சி 2 துண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா நசுக்கி எடுத்துக்கங்க. இப்ப இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. இப்ப இதுல 1 கிளாஸ் அளவுக்கு, இந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு பாக்கெட் பால் தான் பயன்படுத்துறேன். இது கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும், சேர்த்துக்கலாம். பசும்பால் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பால் நான் காய்ச்சல நேரடியாக தான் சேர்க்கிறேன். அடுத்ததா கூடவே 1.5 கிளாஸ் அளவுக்கு அதே கிளாஸ்ல தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதுல அந்த கற்பூரவள்ளி இலைகளை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துங்க. அப்பதான் அதனுடைய வாசனை அதனுடைய சாறு எல்லாமே அந்த டீல நல்லா இறங்கும். இப்ப இதை நம்ம ஸ்டவ்ல வச்சிடலாம். அடுத்ததா இப்ப இதுல 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டரா இருக்கும் மஞ்சள் பொடி. அடுத்ததா நீங்க எந்த டீ பவுடர் பயன்படுத்தினாலும் பரவாயில்ல சேர்த்துக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா பிடிக்கும், அதனால ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம தட்டி வச்சிருக்க அந்த இஞ்சி ஏலக்காய் மிளகு சேர்த்துக்கலாம். இப்ப இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா பொங்கி கொதிச்சு வரணும். கொதிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் விடுங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், அதாவது பொங்கினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாருங்க நல்லா மேல பொங்கி வந்திருக்கு. ஒரு முறை அப்படி கலந்து விட்டுங்க. அந்த ஓரங்கள்ல அந்த டீ பொடியெல்லாம் சேராத அளவுக்கு எடுத்து விட்டு கலந்து விட்டுக்குங்க. நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். நீங்க வெள்ளை சக்கரை பயன்படுத்த போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல வெள்ளை சக்கரையை சேர்த்துக்குங்க. அதோட சேர்ந்து கரைஞ்சிரும். அதுவே நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு சேர்க்க போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துறாதீங்க. கொதிக்கும் போதே சேர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பால் திரிஞ்சு போயிடும். அதனால நான் இன்னைக்கு பனங்கற்கண்டு தான் சேர்க்க போறேன். அதனால இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கல. இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு பனங்கற்கண்டு சேர்க்க போறேன். பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா தொண்டைக்கு நல்ல ஒரு இதமா இருக்கும். அந்த சளி இருமல்லாம் இருந்துச்சுன்னா சரியாகிடும். முக்கியமா மேக்சிமம் வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துடுங்க. இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா அப்படி கலந்துக்குங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்டவ் ஆஃப்ல இருக்கு. இப்படி லைட்டா ஒரு தடவை கலந்து விட்டுங்க. ஈஸியா அந்த சூட்ல கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா வடிகட்டிக்குங்க. வடிகட்டிட்டு அந்த சக்கை இருக்கு இல்லையா மீந்தது, அதை தூக்கி போட்டுறாதீங்க. வீட்டில் செடி இருந்ததுன்னா அந்த செடிக்கு போட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா போட்டுருங்க. ரொம்ப நல்லா செழித்து வளரும் செடி, முக்கியமா ரோஜா செடி. அடுத்ததா இதை ஒரு 2 ஆத்து மட்டும் நல்லா தூக்கி விட்டு இப்படி 2 ஆத்து ஆத்திட்டு எந்த கப்பில் குடிக்க போறீங்களோ அதில் சேர்த்துக்குங்க. அப்படியே நல்ல ஒரு நொரப்பொங்க ஒரு அருமையான மசாலா டீ, கற்பூரவள்ளி மசாலா டீ. கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு வாசனையாக அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டாலே உங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த டீ தான் போட்டு குடிப்பீங்க. அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும் தொண்டைக்கு. அந்த மனமும் சரி அதனுடைய சுவையும் சரி வேற லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்ல பிரஸ் பண்ணீங்க. Thank you.